என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் மறக்கவே முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடிச்சு இசிஇ ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் போச்சு, செகண்ட் இயர் போச்சு. தேங்க்ஸ் டூ கொரோனா ரொம்ப ஜாலியாவே போச்சு. தேர்ட் இயர் வந்தோம். மனசு ஏதோ உறுத்த ஆரம்பிச்சது. ஏன்னா, எங்களோட சீனியர்ஸோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அப்படி. ஃபோர்த் இயர் வந்தேன். நான் சீனியர் ஆனேன். அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கம்பெனி எக்ஸாவேர். ஒண்ணுமே தெரியல. லிட்டரலா நான் எதுவுமே தெரியாம தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் நினைச்சேன், நான் கோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் என்னால ஒழுங்கா பண்ண முடியல. மிச்சபடி என்னோட ஐடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மை என்னன்னா, யாராலையுமே கிளியர் பண்ண முடியல. ஸோ அந்த செம் ஃபுல்லாவே கம்பெனிஸ் வந்தது எல்லாமே ஐடி கம்பெனிஸ். ஒண்ணுமே பண்ண முடியல. 8th செம் வந்தோம். ஃபைனல் செம் இதுலயுமே பிளேஸ் ஆகலாம் ரொம்ப கஷ்டம். வெளியே நிறைய கம்பெனிஸ் தேட ஆரம்பிச்சேன். எதுவுமே ஒழுங்கா கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ ஃபைனலா ஒரு கோர் கம்பெனி. அப்ப தெரியாது அதுதான் கடைசி கோர் கம்பெனியும் கூடன்ட்டு. அந்த ஒரு கம்பெனி வந்தது. நான் கிளியர் பண்ணேன். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல எப்படி ஒரு கோர் கம்பெனிக்குள்ள போகலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலா என்னதான் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன் சரி. எலக்ட்ரானிக்ஸ் படிச்சா என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா போறேனா, இல்லைனா டிசைன் இன்ஜினியர், அதாவது டிசைன் இன்ஜினியர்னு சொல்லப்படுற எம்பெடட் சிஸ்டம் டிசைன் இன்ஜினியர், விஎல்எஸ்ஐ டிசைன் இன்ஜினியர், இல்லைனா வந்து ஆர்எஃப் டிசைன் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் இருக்கு. இதுல எந்த ரோல்ஸ்குள்ள போறேன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இந்த ஐடியா எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா டொமைன் பேஸ்டு எதனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா, சில விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். அந்த சில விஷயங்கள் சில டொமைன்ல யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டொமைன்ல தான் போகணும்னுட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல நீங்க கிளியர் ஆயிக்கங்க. நான் லிஸ்ட் பண்ற நிறைய ரோல்ஸ் இருக்கு. இந்த ரோல்ஸ் பத்தி ஒன்னொன்னுத்தையும் நீங்க செப்பரேட்டா சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல்ஸ்லாம் இருக்கு சரி. ஆனா கம்பெனிஸ் இந்த ஸ்பெசிஃபிக் ரோல்ஸுக்கு உங்க காலேஜுக்கு வருமான்னு கேட்டிங்கன்னா, சான்ஸே கிடையாது. உங்களுக்கு வரப்போறதே 1, 2 கம்பெனியா தான் கண்டிப்பா இருக்கும். அதுவுமே டவுட் தான் நிறைய காலேஜஸ்ல. ஸோ நம்ம சென்னையில காமனா இருக்க ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரும், சிஸ்டம் டிசைன் இன்ஜினியரும் தான். இந்த விஎல்எஸ்ஐ, டெலிகம்யூனிகேஷன், ஆர்எஃப் ரொம்ப கஷ்டம். கம்பெனிஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவுமே காலேஜஸ்க்கு வருமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜென்ரலைஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜென்ரலைஸ்டானா சில பேப்பர்ஸ் இருக்கும். அந்த சில பேப்பர்ஸ் எல்லா டொமைனுக்குமே தேவைப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்க்யூட் தியரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், அனலாக் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், மைக்ரோ ப்ராசஸர்ஸ், இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லா டொமைனுக்குமே தேவைப்படும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், சர்க்யூட் தியரி. இது மோஸ்ட்லி எல்லா டொமைன், நான் இப்போ முன்னாடி சொன்ன எல்லா டொமைனுக்குமே தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நார்டன் தியரம், தெவெனின்ஸ் தியரம், கேவிஎல், கேசிஎல், நிறைய தியரம்ஸ் இருக்கும். இந்த எல்லா தியரம்ஸுமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இந்த எல்லா டொமைன்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த தியரம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோ ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் 8085, இல்லை 8086, இல்லை 8051 ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் படிப்பீங்க. இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியணும்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸை பொறுத்த வரைக்கும், அதில் தான் வந்து நீங்கள் ஃபெட்டு, மாஸ்ஃபெட்டு, டயோடு, டிரான்சிஸ்டர் இதை பற்றிலாம் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையும் சில டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அந்த என்னென்ன டாபிக்ஸ்ன்ட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஆனால் ஜென்ரலைஸ்டாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், அது எல்லாத்துக்குமே தேவைப்படுற சப்ஜெக்ட்ஸ், அதுலேயும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கான்செப்ட் ப்ளஸ் சில ஃபார்முலாஸ் வச்சு சம் சால்வ் பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரி நான் லிஸ்ட் பண்ணுற சில பேப்பர்ஸ், அதுலேயும் சில இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் இன்டர்வியூ கிளியர் பண்ண. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நாலேஜ் இருக்குது சரி, ஆனால் நீங்கள் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ரெஸ்யூம். நீங்கள் உங்களை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஏன்னா ஒருவேளை ரெஸ்யூம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் நல்லா இருக்கணும். ஸோ அதனால சில மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேராகிராஃபாக உங்களோட இன்ட்ரோ எழுதுறதை நிறுத்திக்கோங்க. ஒரு 2 to 3 லைன்ஸே அதிகம் தான். அதுவே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் செட்ஸ். மேலே பார்த்த பேப்பர் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுவே உங்கள் ஸ்கில் செட்ஸில் போட்டுக்கலாம். சர்க்யூட் தியரி, எம்பெடட் சிஸ்டம், மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாகவே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் செட்ஸில் போடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கலாம், பட் கம்பெனிஸ் அதை எதிர்பார்க்கறது கிடையாது. உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே போதும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஒருவேளை உண்மையாகவே அது ஒர்த்துனா பண்ணுங்கள், மிச்சபடி இல்லைனா தேவையில்லை. அதுக்கப்புறம் ஸ்கில் செட்ஸில் நீங்கள் இதுவும் போடலாம். அதாவது சில ஸ்பெசிஃபிக்கான டூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
நம்ம லேப்ல யூஸ் பண்ற எல்டி ஸ்பைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜைலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க விஎல்எஸ்ஐ டிசைன் ரோலுக்காக போறீங்கன்னா ரொம்ப முக்கியம். எல்டி ஸ்பைஸ் வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் இன்ஜினியர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, எம்பெடட் சிஸ்டம் டிசைன் இன்ஜினியர் இந்த எல்லா ரோல்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்டி ஸ்பைஸ் வந்து ஒரு ஆட் ஆன் தான். அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸ் சம்மந்தமா நீங்க எதுனா போறீங்கன்னா, அங்க வந்து கோட் கம்ப்ரசர் ஸ்டுடியோ இல்லைனா கெயில் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் தான். அதுக்கப்புறம் நீங்க போட வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 3rd இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, 4th இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 ப்ராஜெக்ட் பத்தியும் நீங்க போட போறீங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்ட்டு தான். அதாவது நான் ஒரு போர்ட் டிசைன் பண்ணேன். அந்த போர்ட்ல இந்த தியரிஸ்லாம் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அது மூலியமா நான் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்தோம். அதை நான் இப்படி ரெக்டிஃபை பண்ணேன். இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க 3rd இயர் மினி ப்ராஜெக்ட்டா நம்ம ஆல்ரெடி பண்ண பவர் பேங்க் டிசைனை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு இன்டர்வியூருக்கு உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கும். ஓகே தம்பி நீ என்னென்ன பண்ணேன்னு அவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ நான் வந்து நீங்க என்ன சொல்லலாம்? நான் வந்து அங்க பக் பூஸ்ட் கன்வெர்ட்டிங்கோட பிரின்சிபல் பத்தி எனக்கு தெரியும். எனக்கு கண்டிப்பா டயோட்னா என்னென்னு தெரியும். ஏன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டயோட் அங்க ஏன் போட்டோம்? ஏன் வந்து ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணோம்? அது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது? ஏன் அது அப்படி ஒர்க் ஆச்சு? அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிசிபி டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஒரு யூசுவலா ஒரு கம்பெனில யூஸ் பண்ற ஒரு கேட் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 4th இயர் ப்ராஜெக்ட்ல எக்ஸாம்பிளுக்கு நீங்க 4th இயர் ப்ராஜெக்ட்ல வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி டிசைன் பண்ணலான்னு போடுறீங்க. அதுல நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் எப்படி ஒரு பட்டர்வர்த் ஃபில்டரை டிசைன் பண்ணேன். நீங்க பட்டர்வர்த் ஃபில்டர் எங்க படிச்சிருப்பீங்க? டிஎஸ்பின்ற சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸை இங்க கவர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு டைரக்டா வந்து ஏஐ மாடல் இல்லைனா எம்எல் மாடல் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னும் போது ஒரு கோர் கம்பெனிஸ்க்கு அது அன்ரிலவென்ட்டான டாபிக். அது தேவையில்லாத டாபிக். ஸோ அதனால எது இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான். அதை நீங்க எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்கன்ற இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டை நல்லாவே பண்ணுங்க. ஸோ உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல எதனா ஹெல்ப் வேணும்னா, இல்லை எதனா ஒரு கைடன்ஸ் வேணும்னா எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணுங்க. நாங்கள் எந்த சார்ஜஸும் வந்து வாங்க மாட்டோம். ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னாவே போதும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட்.